மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கோம். இன்று தற்காலத்தில் பெண்கள் எல்லாமே திருமண வயது அதிகமாக தான் அதிகரித்து வருகிறது. இன்றும் பார்த்தா 31 வயதுக்கு மேலே திருமணம் செய்யும் பெண்களின் எண்ணிக்கை அதிகம். ஒரு காலத்தில் 30 வயதுக்கு மேலேனா மறுமணம், இரண்டாவது திருமணம் தான் ரொம்ப காமனாக இருக்கும். ஆனால் இன்று 30 வயதுக்கு மேற்பட்டு 35 வயது 34 வயதில் திருமணத்தை முதலில் செய்வது, அதுவும் அந்த 32 வயதில் திருமணம் செய்து 2 வருடம் பிளானிங் சொல்லி 33 வயதுக்கு மேலே தான் கருத்தரிப்பது என்ற பிளானிங் என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக பெண்களிடையே அதிகரித்து வருகிற ஒரு விஷயம். ஆனால் இந்த அட்வான்ஸ்டு மெட்டர்னல் ஏஜ், இந்த வயது அதிகமாகும்போது கருத்தரிக்கும் போது இந்த பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது? ஒரு பக்கம் நம்ம டீனேஜ் ப்ரெக்னன்சி, 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட பெண்கள் கருத்தரிக்கும் போது பிரச்சனை வரலான்றது ஒரு விஷயமா இருக்குது. தற்காலத்தில் இந்த நிலை மாறி வருகிற காலகட்டத்தில் அடுத்த ஒரு பிரச்சனை நம்ம எதிர்நோக்கிற விஷயம் அட்வான்ஸ்டு மெட்டர்னல் ஏஜ். கேரியர் பில்ட் பண்ணணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் திருமணம் செய்யணும். ஒருவேளை திருமணம் செய்திருந்தால் கூட குழந்தை பிறப்புங்கிறத டிலே பண்ணுறது தற்காலத்தில் ரொம்ப அதிகரித்து வருகிற விஷயம். ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு மெட்டர்னல் ஏஜ், இப்படிப்பட்ட பெண்கள் வயது 35க்கு மேற்பட்டு கருத்தரிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது? ஒரு ப்ரெக்னென்ட் விமன் 25 வயசில் ஒரு குழந்தை பெறுறாங்க, 35 வயசில் அடுத்த குழந்தை பெறுறாங்கன்னா அதில் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிறது. ஸோ இந்த வயது என்பது என்னென்ன பிரச்சனைகளை பெண்களிடையே கர்ப்ப காலத்தில் உருவாக்கலாம், ஏன் இந்த அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜ் இந்த மாதிரி ஒரு சிக்கலான விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த அட்வான்ஸ்ட் மெட்டர்னல் ஏஜில் ஒரு கருவினுடைய வளர்ச்சி, அதாவது ஒரு கரு என்பது எப்படி உருவாகிறது? ஒரு பெண்ணுடைய முட்டையும் ஒரு ஆணோட விந்து சேர்ந்து கருவாகிறது. ஸோ இந்த 2 காம்பனன்ட்ஸும் நன்றாக இருந்தால் தான் ஒரு நல்ல கரு உருவாகும். இந்த கரு முட்டைகள் வயதான முட்டைகளாக இருந்தால் வயதான முட்டைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக அந்த குரோமோசோம்ஸில் இருக்கிற சென்ட்ரோமியர்ஸ், அந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன் மாய்டிஸ் லிங்க் பண்ணுறது. இந்த லிங்க் பண்ணுற லிங்கிங் பாண்டேஜஸ்க்கு பேர் சென்ட்ரோமியர்ஸ். இந்த சென்ட்ரோமியர்ஸில் ஏற்படுற விரிவாக்கம், சுருக்கம், இதுதான் குரோமோசோம்ஸ் அஃபெக்ட் பண்ணி இந்த ஏஜ்டு குரோமோசோம்ஸ்னால் பல நேரங்களில் குறைபாடுகள் ஏற்படலாம். பொதுவாக பெண்கள் வயது, நம்ம ரொம்ப வயதுன்றதுக்கு ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குறோம். ஆண்களோட வயது இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், ஆனால் ரொம்ப அதிகமான விஷயங்கள் இல்லை. பொதுவாக ஆண்களுடைய வயதுங்கிறது 55 வயதுக்கு மேற்பட்டு அவங்களோட விந்துக்களில் குழந்தை பேர் பிறந்தாங்கன்னா தான் இந்த வயதான ஸ்பெர்மோட பிரச்சனைகள் வரலாம். இதில் டிஎன்ஏவோட சேஞ்சஸ் ஏற்படலாமே தவிர ஸ்பெர்ம்ஸ் என்பது டெய்லி உற்பத்தியாகி அழிவது. ஸோ அதனால் அதில் ஓல்டு ஸ்பெர்ம்ஸோ இல்லை ரொம்ப வயது முதிர்ந்த ஸ்பெர்ம்ஸோ இல்லை. பொதுவாக உருவாகிற ஸ்பெர்ம்ஸில் இருக்கிற டிஎன்ஏவில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் வயதாகும்போது. ஸோ அந்த வகையில் இவை அனைத்தும் தான் இந்த பெண்ணுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக கருதப்படுகிறது. ஸோ இந்த வயதில் இந்த மாதிரி வயது அதிகமாகும்போது பெண்களுக்கு ஏற்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த குரோமோசோமல் ப்ராப்ளம். இது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக உருவாகிறது. இதனை கண்டிப்பாக இதுக்கு கண்டிப்பாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இந்த வகையில் அட்வான்ஸ்ட் மெட்டர்னல் ஏஜில் குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ் அதிகமாகும். இதனால் இந்த குரோமோசோமில் மியூட்டேஷன்ஸும் அதிகமாகும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் 55 வயதுக்கு மேற்பட்டு தான் இந்த டிஎன்ஏயில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு ஆண் விந்தணுக்கள் குறைபாடுகள் ஏற்படுகிறது. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 35 வயதுக்கு மேற்பட்டிருந்தால் கருமுட்டைகளுடைய தரம், கருமுட்டைகளுடைய குவாலிட்டி, கருமுட்டைகளோட குரோமோசோம் சேஞ்சஸ் அதிகமாகி ஒரு டவுன்ஸ் பேபி இல்லை எட்வர்ட் சிண்ட்ரோம் இந்த மாதிரியான குரோமோசோமல் ப்ராப்ளம் வரலாம். அடுத்து என்ன வரலாம் அப்படின்னா, குறிப்பாக இந்த வயது அதிகமாகும்போது பொதுவாகவே ஏஜிங் சேஞ்சஸ் எல்லா செல்ஸையும் பாதிக்கிற மாதிரி இந்த பெண்களுக்கு சர்க்கரை நோய் வரலாம். ஏன்னா இந்த சர்க்கரை நோய் என்பது ஒரு 30 வயதை கடந்த இந்திய ஆண் பெண் இருவருக்கும் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். இதற்கு நம்ம உணவு பழக்க முறைகள், உடற்பயிற்சி இல்லாமல் ஜெனட்டிக்கலாகவே ப்ரிடிஸ்போஸ்டாக இருக்கிறது, குடும்பங்களில் சுகர் அதிகமாக இருக்கிறது, நம்ம யூஸ் பண்ணுற சர்க்கரை ஸ்வீட், இது எல்லாமே இந்த பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஸோ இந்த வகையில் ஒரு வயது அதிகமான பெண்ணுக்கு சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த பெண்கள் நாளைக்கு கருத்தரிக்கும் பொழுது சர்க்கரை ஏற்பட்டு அதனால் குழந்தை வளர்ச்சி பாதிப்பு, குழந்தை எடை கூடுதல், குறைவாகுதல், பல நேரங்களில் குறை பிரசவம், வயிற்றில் குழந்தை இறப்பு, இதெல்லாம் ஏற்படலாம். ஸோ இந்த வகையில் சுகர் ஒரு முக்கியமான விஷயம். இது கண்டிப்பாக அட்வான்ஸ்ட் ஏஜில் கண்டிப்பாக இருக்கும். இதற்கு அடுத்து இந்த அட்வான்ஸ்ட் மெட்டர்னல் ஏஜில் பெண்களை பாதிக்கிற இன்னொரு விஷயம் இரத்த அழுத்தம்.
பொதுவாக ஒரு 35 வயதுக்கு மேலே ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு பிளட் ப்ரெஷர் இருந்தால் பெண்ணுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த வகையில் இரத்த அழுத்தம் என்பது கர்ப்ப காலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த இரத்த அழுத்தத்தோட மாறுபாடுகள் குழந்தைக்கு போகிற இரத்த ஓட்டத்தை பாதிக்கும், அதோடு சேர்ந்து நஞ்சுக்கான இரத்த ஓட்டத்தை பாதிக்கும். பல நேரங்களில் நஞ்சுகள் பிரிவதற்கு, அது அப்ரப்ஷன் சொல்லுவோம், இதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த வகையில் இந்த முக்கியமான இரண்டாவது விஷயம், அதாவது அவர்களுடைய உடல் ரீதியான இரத்த அழுத்தம் வருவது, சர்க்கரை வியாதி ஏற்படுவது, உடல் நிலையில் சில ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுது, இவையெல்லாம் வயதான பெண்களுக்கு இயற்கையாக உருவாகக்கூடியது. இது யாருக்கும் பிரச்சனை இருந்து வரணும்னு இல்லை, ஆனால் இவங்களே இயற்கையாகவே இருக்கும். அந்த வகையில் இந்த வயதான பெண்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ இதனை தெளிவாக தெரிந்து கொள்வது எல்லா பெண்களுக்கும் முக்கியமான நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும். ஸோ வயது கூடும் பொழுது இரத்த அழுத்தம், ஹார்ட்டில் ப்ராப்ளம், கிட்னியில் ப்ராப்ளம் இதெல்லாம் வரலாம். அது தவிர சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வயதில் கருத்தரிப்பதற்கு முன்பு முறையாக பரிசோதனை செய்து சுகர் கண்ட்ரோலில் இருக்குது, 3 மாத சர்க்கரை அளவு கண்ட்ரோலில் இருக்குது என்பதை உணர்ந்த பிறகு மட்டுமே குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வகையில் வயது கூடும் பொழுது இந்த வகையான மாற்றங்களும் இந்த பெண்களுக்கு ஏற்படும். இது தவிர இந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் வர இரத்த அழுத்தமும் அதிகமாகும். பல நேரங்களில் இந்த காலகட்டத்தில் எல்லா பெண்களுக்கும் ஆல்ரெடி சுகர் இருக்கலாம், ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இந்த அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜில் வருகிற விஷயம். இவை அனைத்தும் நார்மலாக இருக்கிற பெண்களுக்கு கூட கர்ப்ப காலத்தில் பல நேரங்களில் இரத்த அழுத்தம் அதிகமாகலாம். இதனால் குழந்தைக்கு போகிற இரத்த ஓட்டம் குறைவாகி ஐயூஜியான்னு சொல்லுவோம், இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏற்படலாம். பல நேரங்களில் இந்த குழந்தை வயிற்றில் இறப்பதற்கான சடன் டெத், ஸ்டில் பர்த் இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயம். இவை தவிர குழந்தையோட எடை குறைவாக படுக்கலாம், ஐயூஜிஆர் ஆகி ஸ்மால் ஃபார் ஜெஸ்டேஷனல் ஏஜ்னு சொல்லுவோம். அந்த வகையில் எடை குறைவான குழந்தை பிறக்கலாம். பல நேரங்களில் இது ரொம்ப நல்லா இருந்து ப்ராப்பராக இருந்தாலும் குழந்தையோட எடை அதிகமாகி மேக்ரோசோமியா உருவாகலாம், எடை அதிகமுள்ள குழந்தையும் வரலாம். ஸோ இந்த வகையில் எல்லா விதமான வயதான காலத்தில் ஏற்படுற மாற்றங்கள்னால நஞ்சுக்கு போகிற இரத்த ஓட்டம், நஞ்சு உருவாகி கர்ப்பப்பையில் கரு வளர்வதற்கான விஷயங்களில் மாறுபாடுகள் ஏற்படும். முக்கியமாக இதெல்லாம் என்னென்ன பண்ணணும்? இப்போ ஒரு பெண் அட்வான்ஸ் மெட்டர்னல் ஏஜ் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா, வேறு வழியில் கன்சீவ் ஆகிட்டாங்க. அப்போ நம்ம என்னென்ன வகையில் பார்க்கணும் அப்படின்னா, முதல் முக்கியமான விஷயமே திருமண வயது 32 கிடக்குதா, 6 மாதத்துக்குள்ள குழந்தை நிற்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மருத்துவரை அணுகி முறையாக பரிசோதித்து ஏதாவது குறை இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது, இந்த பெண் திருமணத்துக்கு தயாராகும், எனக்கு 36 வயசாச்சு, இப்போ இது மேலே நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிற பெண் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி முறையாக ஒரு ப்ரீ மேரேஜல் கவுன்சிலிங் எடுத்துக்கொண்டு முறையாக இதை பரிசோதித்து கொள்ளுங்கள். இதனால் பின்னால் வர பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மூன்றாவது முக்கியமான விஷயம் இந்த பெண்களுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக உடல் எடை, உணவு பழக்க வழக்க முறைகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது, ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன், சுகர், ப்ரெஷர் ஸ்க்ரீனிங், ஹார்ட் ஸ்க்ரீனிங் இவற்றை முழுமையாக எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து தடுக்க முடியும். இவை தவிர இந்த பெண்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்பது கர்ப்ப காலத்தில் ஏற்படுற நஞ்சு ஆக்சிடென்ட்ஸ், அதாவது பிளசண்டல் ஆக்சிடென்ட்ஸ், அந்த பிளசண்டல் அப்ரப்ஷன் சொல்லுவோம். அந்த நஞ்சு குறை மாதத்தில் பிரிவாவது, பல நேரம் நஞ்சோட பொசிஷன் கீழே இறங்கி இருப்பது பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவோம். இதுலேருந்து வர நஞ்சு, இதுலேருந்து வர ப்ளீடிங் கண்டிப்பாக ப்ராப்ளம் உண்டாக்கலாம். ஸோ இவை அனைத்தும் கண்டிப்பாக எல்லா பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதனால தான் கண்டிப்பாக வயது அதிகமான பெண்களுக்கு உணவு பழக்க வழக்க முறைகள், ரொம்ப ஆயிலி ஃபுட், ஃபேட்டி ஃபுட் தவிர்க்கணும், கொழுப்பு சத்து அதிகமுள்ள விஷயங்களை தவிர்க்கணும், உப்பு அதிகமாக உள்ள விஷயங்களை தவிர்க்கணும். இது தவிர ஸ்ட்ரெயிட் சுகர், சிம்பிள் சுகர் இவற்றை தவிர்த்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் லைக் மில்லட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கொள்வதனால இந்த மாதிரியான ப்ராப்ளம், ஃபெயிலியர் வராமல் இருக்கலாம். ஸோ எல்லா பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வயது அதிகமாகும்போது கிட்டத்தட்ட ஒரு 35 வயது பெண்கள் கருத்தரிக்கும் போது ஒரு டவுன்ஸ் சிண்ட்ரோம் வருவதற்கு 1/500 பேருக்கு வரலாம். ஆனால் அதுவே 35 வயதில் 200 பேரில் ஒருத்தருக்கு டவுன்ஸ் வரலாம். ஸோ இவ்வளோ அதிகமாக இன்சிடென்ட்ஸ் ஆவதனால பொதுவாக இந்த காலகட்டத்தில் பெண்கள் கருத்தரிப்பதற்கு விரைவில் முயலுங்க. தேவைப்பட்ட நவீன சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள்.
உடல் ஆரோக்கியம் மட்டும் முக்கியமில்லை, உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் நல்ல முறையில் எல்லா வித பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் உங்கள் குழந்தைகளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு எந்த வியாதியும் இல்லாமல் ஆரோக்கியமாக பிறக்க முடியும். ஸோ வயது முதிர்ந்த பெண்கள் கவனத்தில் கொள்ளவும், உடலை பரிசோதிங்க, என்னென்ன குறைபாடுகள் கண்டுபிடிங்க, அவற்றுக்கான தீர்வை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை திருமணமாகி 6 மாதம் தான் ஆகுது, குழந்தை பேர் பெறலைன்னா கூட தகுதி பெற்ற மருத்துவரை அணுகி முறையாக பரிசோதித்து இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில மருந்துகள் கொடுத்தீங்கன்னா நார்மலாக இருக்க தம்பதியினர் கூட விரைவில் கன்சீவ் ஆவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் SMS மூலமாகவும் நேரடி தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 தொடர்பு கொள்ளவும்.